Welcome all of you to my video. In this video we are going to see chapter 4 geometry theorem 2 converse of basic proportionality theorem. So converse na என்ன எல்லாருக்குமே தெரியும். converse na ஒண்ணுமே இல்ல மாத்தி சொல்றது. அதாவது இப்போ உங்களுக்கு போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தியரத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ. தியரம் சொல்லிட்டு இருக்கேன் அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் பிபிடி தியரம் னு பார்த்திருப்பீங்க. பேசிக் proportionality theorem. அதாவது பேசிக் proportionality theorem அல்லது பிபிடி தியரம் அல்லது தேல்ஸ் தியரம் எப்பனாலும் சொல்லிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க? You have a line, அதாவது இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இது ஏபிசி, திஸ் கேன் பி ஏபிசி. இதில் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க? இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், இந்த மாதிரி டிஇ. இது சிக்கல்டோ இது உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க ஓனாவே. இது கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. டிஇ பேரலல் டு பிசி ஆச்சு. ஆச்சு என்ன ப்ரூவ் பண்ணுவீங்க? ஏடி பை டிபி, ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. இதை தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க பை பிபிடி தியரம் மூலம் மட்டும் நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க? இது பை இது இஸ் ஈக்குவல் டு இது பை இதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. பட் நம்ம இந்த தியரத்தில் என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே தலைகீழ பண்ண போகிறோம். அதாவது கொரோனா இது கன்வர்ஸ்னாலே தலைகீழ தான், தலைகீழ பண்ண போகிறோம். அப்போ ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி இந்த கொடுத்துருப்பாங்க. அந்த தியரத்தை நான் வாசித்து காட்டுறேன் இருங்க. ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி அதை கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா டிஇ பேரலல் டு பிசி என்பதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். திஸ் இஸ் த தியரம். ஸோ இதுதான் என்னது உங்கள் தியரம். அப்போது பேசிக் ப்ரொபோசல் தியரத்தில் இதை கொடுத்து இதை உங்களுக்கு எழுதணும், கண்டுபிடிக்கணும், அதாவது ப்ரூவ் பண்ணணும். இங்கே கன்வர்ஸாக பேசிக் ப்ரொபோசல் கன்வர்ஸாக பிபிடி அல்ல தேல்ஸ் தியரத்தில் இதை நீங்கள் கிவனாக எடுத்து இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். பை த வே எப்படி சொல்லணும்னா அதில் வந்து உங்களுக்கு அதில் உள்ள ஆன்சர் உங்களுக்கு நீங்கள் இங்கே உள்ள கொஸ்டினாக ப்ரூவ் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும். நீங்கள் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இது டயக்ராம் கிடையாது. ஸோ இப்போ ஸ்ட்ரைட் லைன் டிவைட்ஸ் எனி டூ சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் த சேம் ரேஷியோ தென் த லைன் மஸ்ட் பி பேரலல் டு த தேர்ட் சைட். அதாவது அதே தான் நான் சொன்னதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இல்லை இப்போ ஸ்ட்ரைட் லைன் வந்து ரெண்டு சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிளாக பிரிக்குது, சேம் ரேஷியோவில் ரெண்டு சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். அப்போ எப்படி இருக்கும்? ஸோ இந்த பாயிண்ட் இந்த மாதிரி ஒன்று போட்டுக்குங்க சொல்கிறேன். ஸோ சேமாக டிவைட் பண்ணுறது, அதாவது ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிறடைய ரெண்டு சைட்ஸால் ஒரு ஸ்ட்ரைட்டில் வந்து டிவைட் பண்ணுது. ஒரு ட்ரையாங்கிளை வந்து இப்படி டிவைட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அந்த சேம் ரேஷியோ வரும், சேம் ரேஷியோவில் டிவைட் ஆகுது. அப்போது அந்த லைன் என்னவாக இருக்கணும்? தேர்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நம்ம எடுத்த ரெண்டு சைடு, இந்த ரெண்டு சைடு வச்சு தான் நம்ம அந்த லைனை பிரிச்சிருக்கோம். இஸ் டூ சைட்ஸ். ஒரு ட்ரையாங்கிளில் த்ரீ சைட்ஸு, இதில் இந்த ரெண்டு சைட் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பிரிச்சுட்டு இதை நம்ம ரெண்டு சைட்ஸாக எடுத்து நம்ம எழுதியிருப்போம். பட் அதுதான் அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரெண்டு சைட்ஸை வச்சு டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து சேம் ரேஷியோ வச்சு டிவைட் ஆகும் பொழுது இஸ் பிசி வந்து உங்களுக்கு கிடைக்கணும். இந்த பிசி என்பது உங்களுக்கு கிடைச்சாகணும். இந்த பிசி என்பது உங்களுக்கு இந்த பேரலாக கிடைக்கணும். எப்படி? டிஇக்கு பேரலாக கிடைக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு பேரலாக கிடைக்கணும்னு சொன்னேன். டிஇ பேரலல் டு பிசி. ஸோ அதை தான் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போது ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த டிஇ பேரலல் டு பிசி நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. இதை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு இது ப்ரூஃபு இல்லை தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுக்கோங்க. ஸோ ப்ரூஃப் வந்து என்னென்னா உங்களுக்கு கிவன் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த தியரத்தோடைய ஃபஸ்ட் லைன் தான் உங்களுக்கு கிவனே. ஸ்ட்ரைட் லைன் டிவைட்ஸ் எனி டூ சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் சேம் ரேஷியோ. அப்போது இது பை இது அண்ட் இது பை இது, அதை தான் உங்களுக்கு கிவன். ஸோ ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்குது? ஏஇ பை இசி இருக்குதுங்களா? இது ஒன்று. இப்போ டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும்? டிஇ பேரலல் டு பிசி. இதை தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் தலைன்னு சொல்லிட்டாங்க. டி அதாவது கன்வர்ஸ். இது நம்மளுக்கு பேசிக் ப்ரொபோசல் தியரத்தில் இதை கொடுத்துருப்பாங்க. டிஇ பேரலல் டு பிசி என்பதை கொடுத்துருப்பாங்க. யூ ஹவ் டு ப்ரூவ் திஸ். நான் எதிர்க்க பார்த்தீங்க இந்த மாதிரி ஒன்று தான் ப்ரூவ் பண்ணணும் ரேஷியோ இல்லை. இங்கே அப்படியே ஆப்போசிட் டு ப்ரூவ் இருந்தது. இதை தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் பேரலல் சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் டி இஸ் நாட் பேரலல் டு பிசி, இது ஒரு அசம்ஷன் பண்ணிக்கங்க. நாட் பேரலல் டு பிசி then draw DF parallel to BC. அதை நான் எழுதுன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த டிஇ என்பது இப்போ பிசிஐ இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். டிஇ என்பது பிசிக்கு பேரலாக இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். பிகாஸ் அசியூம்ட் ஒன்லி, நாட் அது கரெக்டுன்னு கிடையாது, நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். D5 DF பேரலல் டு பிசி நம்ம ஒரு லைன் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம் இந்த மாதிரி. ஸோ இதே பாயிண்ட். ஸோ உங்கள் புக்கில் இதே டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டேரக்ஷன் இருந்தாலும் ஓகே தான். ஸோ லாஸ்ட்டாக தெரியும் அது என்ன ஆகும்ட்டு. ஸோ DF பேரலல் டு பிசி நம்ம சொல்லி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ட் எழுதியாச்சு, ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும் எழுதியாச்சு, கிவன் எழுதியாச்சு. இப்போ நம்ம டேபிள்ஸில் போட வேண்டியது தான். டேபிள்ஸில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா நீங்கள் அந்த கிவன் எழுதிக்கங்க. AD/DB இஸ் ஈக்குவல் டு AE/EC. ஸோ அதை எழுதிக்கங்க. இது உங்களுக்கு என்னென்னா கிவன் ரீசன். செகண்ட் என்னென்னா ட்ரா DB இது DE DF parallel to BC at triangle ABC. இது என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் இந்த செகண்ட் ஸ்டெப்பு. இஃப் D is not parallel to BC then draw. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ட்ரையல் பண்ணுறதுக்கு இதை ட்ரா பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப். தேர்ட் என்னென்னா இதை வச்சு தேல்ஸ் தியரம் எழுதுங்க பார்ப்போம். DF parallel to BC அப்போ என்ன வரும்? AD/DE வருதுங்களா, இங்கே DB தான் வருது. ஸோ DB இங்கே வந்து உங்களுக்கு என்னென்னா AE/EF AF/FC. நம்ம அங்கே E வச்சு வரைஞ்சிருந்தோம், இங்கே F வச்சு எழுதியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு தேல்ஸ் தியரம் படி இல்லது VPT தியரம், தேல்ஸ் தியரம் படி வந்தது. ஆக்சுவலாக தியரத்தோடைய ஸ்டேட்மெண்ட் இது தான். இஃப் எனி ஸ்ட்ரெயிட் லைன் டிவைட்ஸ் எனி டூ செட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் சேம் ரேஷியோ. ஸோ அப்படி நம்ம டிவைட் பண்ணிக்கிடுறோம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த லைன் வந்து பேரலாக இருக்கும், D is parallel to BC இருக்கும்னு உள்ளதான் ஸ்டேட்மெண்ட்டு. நம்ம ப்ரூவ்க்காக இப்படி எழுதியிருக்கோம் தேல்ஸ் தியரம். பாருங்கள், இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் இக்குவேஷனும் இதே செகண்ட் இக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. AD/DB இங்கே AD/DB. ஸோ ரெண்டத்தையும் ஈக்குவல் பண்ணி வலது பக்கக்கூடிய ரெண்டத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கலாமா? ஸோ இது ஃபோர்த் ஸ்டெப். இது எல்லாமே மிச்சம் எழுத மாதிரி ஃபோர்த் ஸ்டெப் தான். ஸோ ஃபோர்த் வந்து AE/EC இஸ் ஈக்குவல் டு AF/FC. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈக்குவேட்டிங் 1 and 2. பாருங்கள். ஸோ ஆடிங் 1 on both sides. ரெண்டாம் பக்கமாக என்ன செய்கிறேன்? நம்பர் 1 ஆட் பண்ணுறேன். எப்படியும் பாருங்கள். AE/EC + 1 இஸ் ஈக்குவல் டு AF/FC + 1. இதுக்கு முன்னாடி ஸ்டெப் எப்படி வரும்? இந்த 1 ஒன்று கேன்சல் பண்ண முன்னாடி ஸ்டெப் வருமா? ஸோ நோ சேஞ்சஸ். அதனால் ரெண்டு பக்கம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை எடுத்துக்கோங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை இதில் எழுதலை, நான் இந்த செட் தள்ளி எழுதுகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் அப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. அப்படி போட்டுட்டு போனாச்சுன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க. சரி, அப்புறம் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் அங்கே புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க தியரியை பொறுத்தது அதே நீங்கள் எழுதிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபர் சைடு AFC. இப்போ என்ன வந்திருக்கோம் உங்களுக்கு? இந்த AE/EC அந்த டயக்ராமத்தில் பாருங்கள். AE/EC வாட் இஸ் AE/AC? யூ காட் AC. என்ன கிடைக்குது உங்களுக்கு? AC கிடைக்குதா? அப்போ ஏசியும் போட்டுக்கோங்க. அதாவது AC/EC. ஸோ தெளிவாக எழுதுகிறேன். இந்த ஸ்டெப்பை நீங்கள் அதை எழுதக்கூடாது. இந்த ரெண்டாவது ஸ்டெப்பை லாஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த ஸ்டெப் எழுதணும். AEC/EC. இது ஆல்சோ அதே தான். ஏன்னா நம்ம ரெண்டாவது ட்ரையாங்கிள் வரைஞ்சது பார்த்தீங்களா, அதில் இன்னொரு சைடு இருந்து பாருங்கள். F இது F. ஸோ நோட் பண்ண வருது அது F. இந்த AE/EC ஒன்று எழுதிருக்கோம். ஈயை நம்ம என்னது எழுதி வரைஞ்சிருக்கோம், EF நம்ம தனியாக வரைஞ்சிருக்கோம். ஸோ அதுவும் அதே போல் தானே வரும். அப்போ AF + FC ஆல்சோ என்னது தான்? AC தான். அப்போ EC FC. ஸோ இங்கே என்ன எழுதணும்னா AC/FC EC is equal to AC/FC. சிம்பிளிஃபிகேஷன் 1 ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகுது. தென் லாஸ்ட்டாக அந்த AC கேன்சல் ஆகுமா? கேன்சலிங் AC on both sides. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? EC is equal to FC. ஸோ எப்படி பாருங்கள். இந்த AC/EC is equal to AC/FC எடுத்து பார்த்தீங்களா? இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ என்ன வரும்? 1/EC is equal to 1/FC.
யூ டேக் கிராஸ் மல்டிப்ளை. அப்போ எஃப்சி இஸ் ஈக்குவல் டு ஈசி 1 இன்ட்டு எஃப்சி எஃப்சி 1 இன்ட்டு ஈசி ஈசி. அப்போ என்ன வரும் ஈசி இஸ் ஈக்குவல் டு எஃப்சி வந்துட்டா. இதுதான் இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எழுதியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஈசி இஸ் ஈக்குவல் டு எஃப்சி. அப்போ லாஸ்ட்டாக என்ன எழுதணும் கேட்டிங்கன்னா ஏசி இஸ் ஈக்குவல் டு இசி இஸ் ஈக்குவல் டு எஃப்சி. இது வந்துட்டாங்களா உங்களுக்கு. ஸோ இது அதே ஸ்டெப் தான் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டெப் தான். அப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரியுது யூ காட் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா அவர் அசம்ஷன் அது கிடையாது. அவர் அசம்ஷன் ஆஃப் டிஇ இஸ் நாட் parallel to BC இஸ் wrong. ஸோ எழுதுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது EC is equal to F அப்படி கிடச்சிட்டா ஆக்சுவலாக இந்த சியோட கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் ஈஸி தானே கிடைக்கும். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லைல்ல. ஸோ இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஏன் எப்படி ராங்குன்னு நான் சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் இங்கே சீரியஸ் டயக்ராம் இந்த ஏஇ உங்களுக்கு என்னவா இருக்குது. அதாவது இந்த ஏ உங்களுக்கு லாஸ்ட்டில் என்ன இருந்துச்சு இசி இஸ் ஈக்குவல் டு எஃப்சி. அப்போது இந்த இசியும் சரி தான் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த இசியும் சரி தான் இந்த எஃப்சியும் சரி தான் ரெண்டுமே என்ன தான் வந்துருக்கு. நம்ம அசியூம் பண்ண எஃப்சியும் சரி தான் ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டு. இந்த இ இஸ் ஈக்குவல் டு எஃப். அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இ இஸ் ஈக்குவல் டு நீங்கள் ஒரு 4 வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இ இஸ் ஈக்குவல் டு 4 எஃப் இஸ் ஈக்குவல் டு 4 இருந்துச்சுன்னு அது என்ன வரும். அதாவது தெளிவாக புரியணும் நாங்கள் பாருங்கள் இசி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 4 சென்டிமீட்டர் இருக்குது. இசி வந்து உங்களுக்கு 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா. இசி ஈக்குவல் டு எஃப்சி. அப்போது எஃப்சி வேணதாக தான் இருக்கும் 4ஆக தானே இருக்கும். அப்போ எஃப்இ ஆக்சுவலாக எங்கே இல்லை தனியாக ஒன்றும் இல்லை. அந்த இ எங்கே இருக்குதோ அங்கே தான் என்ன எஃப்பும் இருக்குது. அப்போ இது விளையாட்டு என்ன தெரியுது நான் சொன்னால் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இசி என்பது உங்களுக்கு எஃப்சிக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த இசியும் எஃப்சியும் ஒரே இடத்துல தான் இருக்கும். இந்த எஃப்சி என்பது தனியாக இந்த மாதிரி இருக்காது. நம்மகிட்ட போட்டோம் பார்த்தீங்கன்னா டயக்ராம் இதை மாதிரி இருக்காது. வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு. இசி இருக்க இடத்துல தான் என்ன செய்யும் அந்த இ இருக்க இடத்துல தான் என்ன செய்யும் எஃப்பும் இருக்கும். ஸோ அது விளையாட்டுனால என்ன சொன்னேன்னா அசம்ஷன் இஸ் டிஇ இஸ் நாட் parallel to BC இது தப்புன்னு நான் சொன்னேன். ஏன்னா ஈஸிக்கோடு எஃப் இசி ஈஸிக்கோடு எஃப்சின்னு வந்துட்டு அப்போ அந்த இடத்துல என்ன செய்யுது பேரலாக இருக்குது. அப்போ லாஸ்ட்டில் என்ன எழுதணும் நீங்கள் டி இஸ் parallel to BC hence the proof. கிடச்சிட்டுங்களா. டி இஸ் parallel to BC அதாவது பாருங்கள் நம்மளுக்கு டிஇ parallel to எஃப்சி தானே கிடச்சி. டிஎஃப் ஆல்சோ எஃப் இசிக்கல் நம்ம எடுத்தது வந்து அசம்ஷன் அது வந்து உங்களுக்கு ஃபெயில். நம்ம எடுத்த அசம்ஷன் இஸ் ஃபெயில். அப்போ அது என்ன செய்யுது டிஇக்கு நேரம் தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு பாருங்கள் பேரலாக இருக்குதா இல்லையா பேரலாக தானே இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்லுவீங்க டி இஸ் parallel to BC நம்ம எடுத்த ப்ரூவ்மெண்ட் ப்ரூவ் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிச்சு கரெக்டாக கிடச்சிட்டு. டி இஸ் parallel to BC என்பது நம்மளுக்கு கிடச்சிட்டு. அதனால் ஹென்ஸ் த ப்ரூஃப் சொல்லி இந்த தேரத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் அந்த தேரம். ஸோ அந்த தேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை இது வந்து நீங்கள் பிபிடி தேரம் படிச்சிருப்பீங்க போன தேரம் போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிபிடி தேரம் வந்து அப்படியே பிபிடி தேரத்தை அப்படியே தலைக்கீழ ப்ரூவ் பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ அதில் நம்ம இந்த அசம்ஷன் எடுத்து இந்த மாதிரி ஒன்று எடுத்து தென் நம்ம ட்ரையாங்கிளில் நம்ம எஃப் ஒரு இடத்த தனியாக பேரல் இல்லாமல் இருக்குது சொல்லி அசியூம் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கணும். இந்த தியரம் ஃபஸ்ட்டு பார்த்தா திருப்பி இருக்கா 2 தடவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தியரம் புரியும். ஸோ அந்த அசம்ஷன் தென் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து தேல்ஸ் தியரத்தை போட்டு நம்ம ரெண்டத்தையும் ஈக்குவேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு லாஸ்ட்டில் என்ன கிடச்சின்னா திஸ் ஆன்சர் கிடச்சி இசி ஈக்குவல் டு எஃப்சி. அதுலேருந்து நமக்கு இ ஈக்குவல் டு எஃப் என்பது கிடச்சிருக்கு. அப்போ நம்ம அசம்ஷன் அந்த ராங்குன்னு கிடச்சதுனால டி இஸ் parallel to BC என்பது கிடச்சிட்டு. ஸோ அவ்வளோதான் அந்த தியரம் புரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.